ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சப்ஜி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். புல்கோபி போட்டிருக்கேன், அதாவது காலிஃப்ளவரை நல்லா கழுவி அதை வந்து சிலர் வெந்நீரில் போட்டு எடுப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே புழுக்கள்லாம் இருக்கும். நல்லா வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வைங்க. உள்ளுக்குள்ளே புழு இருந்தால் கூட வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் பண்ணலாம். தண்ணி எடுத்து உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு கழுவி வச்சேன். நான் என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கேன்னு சொல்லலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி, அப்புறம் இருந்துச்சுன்னா நீங்கள் பீன்ஸு போட்டுக்கலாம். பீன்ஸ் உங்களுக்கு கேரட் நான் போடலை, ஏன்னா இனிப்பு வரும் அப்படின்னு. உங்களுக்கு வேணுன்னா கேரட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணியிலே போட்டால் தான் எல்லாமே வந்து சேரும் வேக வைக்கும்போது. உருளைக்கிழங்கு முதல்ல நல்லா கழுவிடணும். மண் இருந்தாலும் திருப்பி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவணும். சின்ன சின்ன துண்டாக ரெண்டையுமே வெட்டி போட்டாச்சு. நான் போட்டிருக்கேன், இப்போ 2 தான் வந்து போட்டிருக்கேன். பீன்ஸ் 2 இருந்தது. நீங்கள் அவரைக்காய் பீன்ஸ் இருந்தால் கூட போடலாம். ஆனால் மெயின்னா இதுதான் சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு இதுதான். பட்டாணி நிறைய போடணும். இதுக்கு மெயினாக போடணும், ஏகப்பட்ட பட்டாணி தான் போடணும். போட்டிங்க அப்படின்னா பாருங்கள், பச்சை பட்டாணி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா குளிர்காலத்தில் இப்போ விலை மலிவாக கிடைக்கும்ன்ட்டு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வேகட்டும். அதுக்கூட இன்னொரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இதிலே கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து அப்படியே நீங்கள் வந்து சேர்த்துடலாம். சில பேர் வந்து தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுப்பாங்க, அப்படியே நீங்கள் வைக்கலாம். தக்காளி வெள்ளை பொடிஞ்சு நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட கலக்கலாம். இப்போ காய்கறிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெந்தாச்சு அப்படின்னாலே சேர்த்துடணும். சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா வதக்கிட்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, பருப்பு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். துவரம் பருப்பு, பாசி பருப்புலாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடைசியில் அதை வந்து போடுவேன். அப்போ கெட்டியாயிரும். அரிசி மாலாம் போடாதீங்க, நல்லா இருக்காது. டேஸ்ட்டு வந்து இதாயிரும். அதனால் நான் பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்புலாம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சத்தாகவும் இருக்கும். நான் அப்படி தான் வச்சுருக்கேன் டப்பாவில். குழம்பாக இருந்தாலும் சரி, செய்தாக இருந்தாலும் சரி, அந்த பொடியை 2 ஸ்பூன் போட்டு அதை அப்படியே போடக்கூடாது. ஒரு தட்டில் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அது மேலே ஊற்றுங்க. அப்படியே கட்டியாயிரும். கருவேப்பிலை, பெருங்காயெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தான் நான் இப்போ பண்ணுறேன். காரம் வந்து அதிகமாக போட்டுக்கோன்னா 2, 3 பச்சை மிளகாயும் சேர்த்து வேகப்படலாம். வேக வைக்கும் போதே 2, 3 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கடுகு கூடயே வந்து போடணும் அப்படின்னா நம்ம வந்து கடுகு யூஸ் பண்ணுவோம், நார்த்தில் யூஸ் பண்ண மாட்டோம். வேணுன்னா கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், சேரெல்லாம் தனித்தனியாக இருக்குது. தண்ணி எதுவும் நான் பருப்பொடியை கலந்த உடனே பாருங்கள் எப்படி சேர்ந்துருது. இங்கே பாருங்கள், உடனே எப்படி சேர்ந்துடும். நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சினா சப்பாத்திக்கு தொட்டுக்க வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.